எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அஷ்ட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் தாங்க பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லையும் அஷ்ட நவராத்திரிக்கு கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணியிருப்பீங்க. கலசம் வைக்க முடியாதவங்க நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்களும் அதே மாதிரியே பண்ணலாங்க. நான் இன்றைக்கி நவதானியத்தில் நம்ம வாராகி அம்மனை 5 அகல் தீபங்களை வச்சு அழகாக அமர வச்சாச்சுங்க. நம்ம வீட்டில் வந்து வாராகி அம்மன் சிலையும் படமும் கிடையாது. அதுக்கு பதிலாக 5 முக விளக்கு வச்சு தான் நம்ம வாராகி அம்மனை பவிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். நவதானியத்தில் நம்ம அழகாக வந்து அவங்கள அலங்காரம் பண்ணி சூப்பராக உட்கார வச்சு 9 நாளுமே வந்து காலையிலையும் சாயந்தரம் நம்ம விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வந்தால் போதும், கலசம் வைக்கணுன்றது இல்லைங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் இப்படி தாங்க பூஜை பண்ணிட்டு வரேன். பண்ணிட்ட பிறகு அர்ச்சனைக்கு நம்ம வந்து குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம், பூக்கள் அர்ச்சனையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி குங்கும அர்ச்சனை தாங்க பண்ணியிருந்தேன். அம்மாவோட காயத்ரி மந்திரம் சொல்லி 108 தடவை குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி இது மாதிரி மஞ்சளில் வாராகி அம்மனும் விநாயகரையும் மஞ்சளில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. நைவேத்தியத்துக்கு பால் தேன் கலந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி பானகமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அம்மாவுக்கு பிடிச்ச எலுமிச்சங்கனியும் அதே மாதிரி நெல்லிக்கனிகள், பேரிச்சம்பழம், அம்மாவுக்கு பிடிச்ச வாழைப்பழம், இப்படி தான் என்னுடைய பூஜை நான் முடிச்சிருந்தேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க?